السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وآله وصحبه أجمعين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு, சலாத்தும் சலாமும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிய சஹாபா பெருமக்கள், அந்த பாதையில் வந்த நல்லோர்கள், நாம் நம் குடும்பத்தினர்கள் அனைவரின் மீதும் நிறைவாக நிகழட்டுமாக. அல்லாஹ்வுடைய வீட்டிலே அல்லாஹ் இறக்கிய வேதமான குர்ஆனுடைய விளக்கத்தை தெரிந்து கொள்ள, அதனுடைய தெரிவுரையை புரிந்து கொள்வதற்காக அல்லாஹ் நம்மளை கூட்டியதை போல, நாளை மறுமையில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்திலும் அல்லாஹ் கூட்டச் செய்வானாக. அல்லாஹ் நாம் வாழும் காலமெல்லாம் ஆரோக்கியமாகவும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடும் தன் வேலைகளை தானே செய்து கொள்ளக்கூடிய உடல் வலிமையோடு வாழுகின்ற உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. நம்மளை விட்டு சென்று விட்டவர்களுக்கு அல்லாஹு தாலா அவர்களுடைய மன்னரைகளை வெளிச்சமாக சுவன பூஞ்சோலையாக ஆக்கி தருவானாக. நம்மளுடைய வாழ்நாளில் அல்லாஹு தாலா பரக்கத் செய்வானாக. ஆமீன். அன்பானவர்களே, அல்லாஹுடைய மகத்தான கருணையில் வாரந்தோறும் குர்ஆனுடைய வசனத்தை பார்த்து வருகிறோம். சூரத்துல் பக்ராவினுடைய 40வது வசனம் பனு இஸ்ரவேலர்கள், யூதர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிற வசனம். அதில் அல்லாஹு தாலா சொல்லுகிறான், யா பனி இஸ்ராயில், இஸ்ரவேலர்களுடைய பிள்ளைகளே என்று அவர்களை அழைத்து, உத்குரு நிஅமதி, நான் உங்களுக்கு அல்லதி அன்அம்து அலைக்கும், செய்த நிஅமத்துக்களை, உங்களுக்கு நான் தந்த அருட்கொடைகளை நீங்கள் கொஞ்சம் நினைத்து பாருங்கள் என்று சொல்லுகிறான். இது ரொம்ப முக்கியமான வார்த்தையும் கூட. அல்லாஹ் உலகத்தில் எல்லா படைப்புகளையும் படைச்சு அவைகளுக்கு தந்திருக்கிற நிஅமத்துக்கள் இருக்கு பாருங்க, அதை எண்ண முடியாது. ஒரு எறும்பாக இருக்கட்டும் அல்லது வேறு எந்த பூச்சிகளாக பட்சிகளாக இருந்தாலும் சரி, அவைகளுக்கு செய்த நியாமத்துக்களையே எண்ண முடியாது. இருக்க அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு, மனித குலத்துக்கு செய்த நியாமத்துக்கள் எண்ணில் அடங்காதது. அதை மறந்துடக்கூடாது என்று நமக்கு முந்தி வாழ்ந்த பனி இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்லித் தருகிறான். அவர்கள் அலட்சியப்படுத்தினார்கள் அல்லாஹ்வுடைய நியாமத்துக்களை, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை அவர்கள் அலட்சியப்படுத்தினார்கள். அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் என்று அல்லாஹ் சொல்வது நபிமார்களை தான். அல்லாஹ்வுடைய அருட்கொடை என்று அல்லாஹ் சொல்வது ரசூல்மார்களை தான். அல்லாஹ்வுடைய அருட்கொடை என்று அல்லாஹ் சொல்வது அல்லாஹ்வுடைய வேதத்தை தான். அல்லாஹ்வுடைய அருட்கொடை என்று அல்லாஹ் சொல்வது அல்லாஹ்வினால் இல்ஹாம் போடப்பட்ட நல்லோர்களை தான். இவர்கள் அலட்சியப்படுத்தாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். உலகத்தில் அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு எவ்வளோ அருள் செஞ்சிருக்கிறான் பாருங்க. நம்ம நாளை மறுநாள் கூட மீலாது விழா தொடர்ந்து எல்லா நாடுகளிலும் எல்லா பள்ளிகளையும் நடத்த இருக்கிறார்கள். நாளை இல்லையா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அற்புதமான அந்த 12வது நாள் வந்து கொண்டு நெருங்கிருச்சு. உலகத்தில் பாருங்க, ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வஃபாத்துக்கு பிறகு ஒரு 500 to 600 வருஷம் வரைக்கும் மக்களுக்கு வேதம் கிடையாது, வேதமே கிடையாதுங்க. இந்த வேதம் மாதிரி குர்ஆன் மாதிரி 1400 வருஷமாக வாசிக்கப்பட்ட ஓதப்பட்ட வேதம் அல்ல இஞ்சிலுங்கிறது. அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் இப்ராஹிம் நபியினுடைய மார்க்கத்தில் வாழ்ந்தோன்னு சொல்லிக்கிருவாங்களே தவிர அது அவர்களுடைய வாக்காக இருந்துச்சு, வாழ்க்கையில் கிடையாது. நிறைய கேள்வி அவங்களுக்குள்ள வந்துச்சு. வருஷம் போக 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 நிறைய கேள்வி. அல்லாஹ்டா யாரு, அல்லாஹ் யாரு, அவனை எப்படி வணங்கணும், அவனுக்கு என்னமெல்லாம் மகத்துவம் இருக்குது, இப்படி நிறைய கேள்விகள் இருந்துச்சு. பதில் சொல்ல ஆள் இல்லை.
பதில் சொல்றதுக்கு யாரும் இல்லை. அல்லாஹ் இவன் தான் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு தூதர் இல்லை. 600 வருஷ காலம் அல்லாஹ் இத்தகைய தன்மை உள்ளவன் என்று பதில் சொல்வதற்கு ஆள் இல்லை. கேள்விகள் நிறைய இருந்துச்சு. ஒரு 600 வருஷம் ஓடுதுன்னா எத்தனை கேள்விகள் வந்திருக்கும்? கேள்விகள் நிறைய இருந்துச்சு. தவிர இவன் தான் அல்லாஹ், இது இவனுடைய வேதம், இப்படிதான் வாழ வேண்டும், இப்படிதான் மனமுடிக்க வேண்டும், இப்படிதான் நம்ம தொழுக வேண்டும், வணங்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க ஒரு தீர்க்கதரிசி கிடையாது. கேட்டா சொல்லிக்கிடுவாங்க இப்ராஹிம் நபியினுடைய மார்க்கத்தில் இருக்கிறோன்னு சொல்லிக்கிடுவாங்க. அரபுகள் அங்கு உள்ளவர்கள் சொல்லிக்கிடுவாங்க நாங்கள் இப்ராஹிம் நபியினுடைய மார்க்கத்தில் சும்மா பொதுவாக சொல்லிக்கிடுவாங்க. கிறிஸ்தவர்களை கேட்டால் நாங்கள் ஈசாவினுடைய மார்க்கத்தில் இருக்க சொல்லிக்கிடுவாங்க. ஆனால் உண்மையில் அவர்கள் அந்த நிலையில் இல்லை. அவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியல. அந்த பதிலை எல்லாம் எப்ப பெற்றார்கள் என்றால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபுலகத்தில் பிறந்த போது, ரசூலுல்லாஹ் பிறந்த அன்னைக்கு வெளியூர்ல இருந்து ஒருத்தர் யூதர் மக்காவுக்கு வந்திருந்தார், வியாபாரத்துக்காக வந்திருந்தாரு. அவரு அன்னைக்கு நைட்டு ஒரு நட்சத்திரத்தை பார்த்து விட்டு அவருக்கு தூக்கமே இல்லை. இன்னைக்கு ஒரு ஆச்சரியமான குழந்தை பிறந்திருக்குமேன்னு சொன்னாராம். சொல்லிட்டு சொல்றாரு இவரு, இந்த குழந்தை இந்த உம்மத்தின் நபியாக வரும். வார்த்தை என்ன தெரியுமா? இதுவரை நபிமார்கள் எங்களுடைய ரூட்ல வந்துகிட்டு இருந்தார். அவர் சொன்னார், பனி இஸ்ரவேலர்கள்ல தான், எங்க குடும்பத்தில் எங்க கோத்திரத்தில் தான் நபிமார்கள் வந்தார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், யா பனி இஸ்ராயில் உத்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும். உங்களுக்கு எத்தனை நபிமார்களை அனுப்பி வச்சோம். எவ்வளவு நபிமார்கள், எவ்வளவு ரசூல்மார்கள், நினைச்சு பாருங்க. அவர் சொல்றாரு, இதுவரைக்கும் எங்களுக்கு எங்க கூட்டத்தில் தான் நபி வந்தாங்க. முதலாக அரபு குலத்தில் வந்திருக்கிறார். அந்த ஒரு கவலை எங்களுக்கு இருக்கிறது. அரபுகளே, நீங்கள் இவரை கொண்டு மகிழ்ச்சி பெறுங்கள் என்று சொன்னார். அவர் இந்த நபி பிறந்திருக்கிறான்னு சொல்லி சந்தோஷப்படுது. மகத்தான ஒரு நபி பிறந்திருக்கிறார். எப்படி பாருங்க. ஏன் சொல்லணும்டா, உண்மையிலே அந்த காலத்தில் தப்பு செய்யறதுக்கு 2 காரணம். தவறு செஞ்ச ஷிர்க் செஞ்சாங்களங்க. ஷிர்க் செய்யறதுக்கு 2 காரணம் இருந்துச்சு. ஒன்று என்னன்னு கேட்டா, எதையெல்லாம் பார்த்து பயப்படுவாங்களோ அதை கடவுளாக்கிடுவாங்க. எதை பார்த்து பயம் வருமோ அதெல்லாம் கடவுள். உதாரணமாக பாம்பை பார்த்து பயம் வருதுன்னு சொன்னால் பாம்பை கடவுளாக மாற்றிடுவாங்க. சரிங்களா? எதெல்லாம் சிங்கத்தை பார்த்தவர்களுக்கு பயம் வருதுன்னு சொன்னால் சிங்கமாக கடவுளாக மாற்றிடுவாங்க சிங்கத்தை. மனிதர்கள் எதை பார்த்து பயந்தார்களோ அதை கடவுளாக மாற்றினார்கள். இப்படி ஒரு காலம், இப்படி ஷிர்க் பண்ணாங்க. நபிமார்கள் இல்லாத காலத்தில் ஷிர்க் செய்யறதுக்கு காரணம் இதுதான். பயப்படுற பொருளெல்லாம் கடவுளா மாத்தினாங்க. இது தப்புன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாமல் போச்சு. இல்லை, அல்லது யாரை ரொம்ப நேசிப்பாங்களோ அவங்கள கடவுளா மாத்தினாங்க. யாரை ரொம்ப நேசிச்சார்களோ அவர்களை கடவுளா மாத்தினாங்க. யூதர்களை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னா, உசைர் அலைஹிஸ்ஸலாம், உசைருங்கிற ஒரு நபியை ரொம்ப நேசிச்சாங்க. அல்லாஹ்வுடைய குமாரன் என்று சொல்லிட்டாங்க, அல்லாஹ்வுடைய புள்ளன்னு சொல்லிவிட்டாங்க. கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ரொம்ப நேசிச்சாங்க. நம்ம எப்படி ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோம்லங்க, கிறிஸ்தவர்கள் ஈசா நபியை நேசிக்கிறாங்க. நேசிச்சதுனால என்ன ஆபத்து வந்துச்சுன்னா, கடவுளாக்கி பார்த்தாங்க, கடவுளுடைய புள்ளன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த தப்பு இங்கேயும் நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதிலிருந்து முகமது ரசூலுல்லாஹ் அந்த உம்மத்தை எப்படி பாதுகாத்தார்கள் பாருங்க. அந்த முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ற வரைக்கும் கடவுள் யாருன்னு தெரியாம இருந்த அந்த மக்களுக்கு முகமது ரசூலுல்லாஹ் வந்தோடனே அவங்க கேட்டாங்களாம், இன்சிப இலைனா ரப்புக்கு, உங்க ரப்பு என்ன ஜாதின்னு சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்டாங்களாம். உங்க ரப்பு என்ன ஜாதி? யாருங்க? அல்லாஹ்ங்க. அல்லாஹ் என்ன ஜாதின்னு வந்து கொஞ்சம் சொல்லுங்களேன்னு கேட்டாங்களா நபிட்ட வந்து. அல்லாஹ்வுக்கு ஏது ஜாதி? அல்லாஹ்வுக்கு எதுவும் ஜாதி கிடக்குதா? யாருக்கு ஜாதி வரும்? யாருக்கு இனம் வரும்? பிறந்திருந்தால் தான் இனம் வரும். பிறப்புன்னு ஒன்று இருந்தால் தான் இனம் வரும். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து இப்படி கேட்டாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்டோன்னா தான் அல்லாஹ் தஆலா இந்த சூரத்துல் இக்லாஸ் இருக்குது பாருங்க, குல் நபியை சொல்லுங்க,
ஹுவல்லாஹு அஹத், அவன் அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லுங்கிற ஆயத்தை இறக்கி வச்சான். அல்லாஹு ஸமத், அவன் தேவையற்றவன். லம் யலிது வலம் யூலத், அவனுக்கு பிள்ளையும் கிடையாது, வாப்பா அம்மாவும் கிடையாது. அவன் யாரையும் பெறவும் இல்லை, பெறப்படவும் இல்லை. பிள்ளையும் இல்லை, வாப்பா அம்மாவும் இல்லைங்கிறதுனால மனைவி இருக்கிறார் விளங்கி கூடாதான். மனைவியும் கிடையாது, யாரும் கிடையாது அவனுக்கு. இந்த செய்தியை சொன்னதே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொல்றாங்க. இப்ப முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி தராங்க? அல்லாஹ்வுக்கு பிறப்புன்னு ஒன்று கிடையாது, அதனால அவனுக்கு ஜாதி இனம் என்பது கிடையாது. கடவுள் என்பவன் ஈனமாக இருக்க மாட்டான், ஜாதிக்குள் அடங்க மாட்டான் என்று உலகத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. அவனுக்கு பிறப்புன்னு ஒன்று இருக்காது. ஆனால் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள் ஒன்று கொண்டாடுறோம் பாருங்க. அப்பவே தெரியுதா முஹம்மது ரசூலுல்லாஹ் கடவுள் இல்லை. உண்மையான தௌஹீதை கொண்டிருக்கக்கூடிய நம்ம முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்கள் பிறந்த நாளை வெளிப்படுத்துகின்ற போதுதான் நம்ம யாருன்னு புரிய முடியும். ரசூலுல்லாஹ் யார் இல்லை, இந்த உம்மத்து ரசூலுல்லாவை கடவுளாக ஆக்கவில்லை. கடவுளுக்கு பிறப்பு இல்லை, முஹம்மது ரசூலுல்லாஹ் பிறந்திருக்கிறார்கள். கடவுளுக்கு இனம் கிடையாது, முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு இனம் இருக்கிறது என்று வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பொன்னான ஒரு நிகழ்வு தான் மீலாதுங்கிறதுன்னு பெருமக்கள் சொல்லுவாங்க. ஆனால் இத்தகைய அற்புதமான அந்த நபிமார்களை அலட்சியப்படுத்தியவர்கள் யூதர்கள். ரொம்ப அலட்சியப்படுத்தினாங்க அந்த நபிமார்களை. அதனால் அந்த ஆயத்தை அல்லாஹ் முடிக்கிற போது அல்லாஹ் சொல்லுவான், வையாய ஃபத்தக்குன்னு ஒரு இடத்துல சொல்றான், அடுத்த வசனத்தில் வையாய ஃபர்ஹபுன்னு சொல்றான். அவனை என்னையே நீங்க பயப்படுங்கன்னு சொல்றான். அடுத்தடுத்த ஆயத்தில் அதையே சொல்றான். இந்த மாதிரி தப்பு செஞ்சீங்கன்னா என்ன பயப்படுங்கன்னு சொல்றான். அல்லாஹ்வுடைய பயம் இருக்கணும் இல்லைங்க. இது முஹம்மது ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த ஒழுக்கம். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மாதிரி கற்றுக் கொடுத்துருக்குறாங்க பாருங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வஃபாத் ஆகிற நேரத்தில் அவங்க குத்தப்பட்டு ரத்தம் வெளியே வந்து குடல் சரிந்து அவர்கள் படுத்திருக்கிறாங்க குற்றுயிரா. இவ்வளோ பெரிய நிலை பாருங்க. குத்தப்பட்டு ரத்தம் வெளியே வந்து குடல் சரிந்த நிலையில் இருக்கிறாங்க உமர் ரலியல்லாஹ். அப்படிப்பட்ட மரண நேரத்தில் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அருமை தோழரான உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஆறுதல் படுத்துறதுக்காக ஒரு அன்சாரி தோழர் வந்தாகலாம். உமர் ரலியல்லாஹு அழுகிறத பார்த்துட்டு உமர் ரலியல்லாஹு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. பார்த்துட்டு அந்த அன்சாரி தோழர் சொன்னாங்களா, நீங்கள் ஏன் அழுகிறீங்க? நீங்கள் என்னத்துக்கு அழுகணும்? நீங்கள் எப்படிப்பட்ட தோழர்? உங்களுக்கு ரசூலுக்கு எவ்வளோ நெருக்கம் இருக்குது, நீங்களும் ரசூலும் நேசிச்சது எவ்வளவு, நீங்கள் அழுகலாமா அப்படின்னு ஆறுதல் சொல்ல வந்த அன்சாரி தோழர். இதை பார்த்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொன்னாங்களா, இங்கே வருவாப்பா, நீ சொல்றது உண்மையா இருந்துட்டா சரி, எனக்கு அது நன்மையை தராட்டிலும் பரவாயில்லை, நீ சொல்றதுனால எனக்கு எந்தவித அல்லாஹ்விடத்தில் வேதனையை வாங்கி தந்து விடக்கூடாது என்று நான் அஞ்சுகிறேன் என்றார்கள். என்னை அதிகமாக புகழ்ந்து அதனால எனக்கு வேதனை வந்துடுமோன்னு பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள். அவர் சத்திய வார்த்தை அந்த சகாவி சொன்னார்கள். ஆனால் மரண நேரத்தில் கூட தனக்கு முன்னாடி ஒருத்தர் இப்படி புகழ்றதை பார்த்து இது உண்மைக்கு புறம்பாக இல்லை கூடுதலாக ஆகிவிடுமோ, உமரே உனக்கு இப்படி ஒரு புகழை நீ காதில் கேட்டாயே என்று அல்லாஹ் கேட்டு விடுவானோ என்று பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா. என்ன வருது? அல்லாஹ்வுடைய பயத்தை உருவாக்கி கொடுத்தவர்கள் யாருங்க? இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பயத்தை சஹாபாக்களுக்கு ஏற்படுத்தி வைத்தவர்கள் யாருங்க? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். பொதுவாகவே சொல்லுவாங்க, நம்ம முன்னோர்களுக்கு நிறைய கடன்பட்டிருக்கிறோம். முன்னோர்களுக்கு நிறைய கடன்பட்டிருக்கிறோங்க. என்ன கடன் தெரியுங்களா? அவங்க பேரை சொன்னாச்சு ஒரு தடவை ரலியல்லாஹு சொல்லணும்பாங்க. அவங்க செஞ்ச கடமைகள்லாம் பார்த்தா அழுதுருவோம். சஹாபாக்கள் பேர் வருது பார்த்தீங்களா, மனசுக்குள்ளேயாச்சும் கொஞ்சம் ரலியல்லாஹுன்னு சொல்லிக்கிறோம். அதோட சொல்லலைண்டா நன்றி கற்றவர்களாக நம்ம மாறிடுவோம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அவங்க செய்த அர்ப்பணிப்புகள் அப்படி, அவங்க செஞ்ச தியாகங்கள் அப்படி. ஒரு சஹாபியினுடைய முழு வரலாறை படித்து அழுதுருவோம். ஒரு சஹாபி இந்த உம்மத்துக்கு, இந்த இஸ்லாத்துக்கு
அவர்கள் அல்லாஹ்வுக்கு முன்னாடி வாழ்ந்த விதத்தை ஒத்த சஹாபியினுடைய வரலாறை படிச்சா உம்மத்தெல்லாம் அவங்கள நினைச்சு அழுதுகிட்டே இருக்கும். அவ்வளோ தியாகம் பண்ணி இருக்கிறாங்க சஹாபாக்கள். அப்படி இருக்கும்போது அவங்க பேரை கேட்கும்போது மனசுக்குள்ள ரலியல்லான்னு சொல்லிக்கிறோம். அது நாளைக்கு மறுமையில் நம்மளை ஜன்னத்து கூட்டி போயிடும். நம்ம நினைப்போம் தொழுகை கூட்டி போயிடுண்டு, தொழுகையை குறைப்படுத்தலைனா நம்ம நினைப்போம் நம்ம கொடுக்குற சதக்கா கூட்டி போயிடுண்டு. அதை விட நம்ம இஹ்லாஸா சொன்ன இந்த ரலியல்லாஹு அன்ஹுங்கிறது கூட்டிகிட்டு போயிடும் இன்ஷா அல்லாஹ். அதனால ரசூலுல்லாஹ்வுடைய பேரை கேட்கும் போதும் வலிமார்கள் சஹாபாக்களுடைய பேரை கேட்கும் போதும் துஆச்சி அவங்களுக்கு துஆ செய்யறது கடமைப்பட்டிருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய பாணி அதுதான். அதனால தான் பெருமக்கள் அல்லாஹ்வை நினைச்சே அழுது கொண்டு இருந்திருக்கிறாங்க. எப்படியெல்லாம் அழுது இருக்கிறாங்க பாருங்க. ஹதீஸ்களில் பார்க்கலாம். அப்துல்லாஹ் இப்னு முபாரக்குன்னு ஒரு பெரிய இறைநேசர் வரலாம். புகாரி இமாமுக்கெல்லாம் பெரிய குரு. புகாரி ஷெரீஃப் எழுதுகிற புகாரி இமாமுக்கெல்லாம் குரு. நிறைய இமாம்களுக்கு அவங்க குருவாக இருந்தவங்க. நிறைய கித்தாப் எழுதுனோம். அவங்க பாடம் நடத்தினா 1000 பேர் உட்கார்ந்து பாடத்தை கவனிப்பாங்க. 1000கணக்கான பேர் பாடத்தை கவனிப்பாங்க. பாடம் அப்படி நடத்துவாங்க. நபிமொழிகளை நடத்தும் போது 1000கணக்கான பேர் உட்கார்ந்து கேட்பாங்களாம். அவ்வளோ அழகாக பதில் சொல்லுவாங்களாம். பாடம் நடத்திக்கிட்டு இருப்பாங்களாம். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு தஆலா அப்படி ஒரு முறை இப்படி பாடம் நடத்தி கொண்டு இருக்கும்போது அவர்களுக்கு தும்மல் வந்துருச்சு. தும்மல் வந்தோடனே அச்சின்னு தும்மிட்டாங்க. தும்முனோட அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்க. தும்மிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னோடனே கூடி இருக்கிற மாணவர்கள்லாம் சேர்ந்து யர்ஹமுக்கல்லாஹ்னு சொன்னாங்க. இது என்ன ஆச்சுன்னா, அப்ப ஆட்சி செய்து கொண்டிருந்த ஹாரூன் ரஷீத் மன்னர் பயங்கரமான ஆட்சி, பேரரசு அவருடைய ஆட்சி. நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம். அப்பாசிய மன்னர்கள், உமையாக்கள் மன்னர் சாதாரண வேலை பண்ணல. பெரிய கீழ்திசை நாடுகளுக்கெல்லாம் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்தவர்கள் உமையாக்கள். பின்னால் வந்த அப்பாசிய மன்னர்கள் இந்தியாவில் எப்படி வந்துச்சு, இலங்கைக்கு எப்படி போனுச்சு, ஆப்கானிஸ்தான் எப்படி வந்துச்சு, எல்லாம் அவர்கள் வழியாக. குறைகள் இருந்தாலும் சரி, இஸ்லாம் வளர்ந்தது அவர்கள் வழியாக. அப்படிப்பட்ட மன்னர்கள் ஒருவர் மன்னர் ஹாரூன் ரஷீத். பயங்கரம். பிரிட்டிஷ் பேரரசை சொல்றோம்லங்க, அதுக்கு கொஞ்சம் கூட கொலை நிகரில்லா பெரும் ஆட்சியை செய்தவர்கள் மாமன்னர் ஹாரூன் ரஷீத். சொல்லுவாங்க 1,50,00,000 கிலோமீட்டர் ஆட்சி செய்தாராம். இது சுபான்ல சொல்லணும்லங்க. அந்த இடத்துல கம்முன்னு இருக்கும். எவ்வளோ பெரிய அல்லாஹ் எவ்வளோ பெரிய மாணிக்கங்களை, வளமான நாடுகளை ஆட்சி செய்கிற மாணிக்கங்களை நம்மளுக்கு முன்மாதிரியாக தந்திருக்கிறான் பாருங்க. சாதாரண ஒரு நிலத்தை நம்ம ஆளலைங்க, அவ்வளோ பெரிய நிலத்தை ஆளுகின்ற அதிகாரத்தை பெற்றவர்கள் நம்ம. அவ்வளோ பெரிய அரசர் அவருடைய அரண்மனைகளை தூங்கி கொண்டு இருக்கிறார் மாமன்னர் ஹாரூன் ரஷீத். இன்னைக்கு நீங்க கூகுள் அடிச்சு பார்த்தீங்கன்னா அவர் ஆட்சியினுடைய நிலப்பரப்பு போட்டிருப்பாங்க. தூங்கி கொண்டு இருக்கின்ற போதே உஸ்தாத் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு அவர்கள் தும்மி அல்ஹம்துலில்லாஹ் சொன்னதின் விளைவாக அவர்களுடைய மாணவர்கள், 1000கணக்கான மாணவர்கள் சொன்ன யர்ஹமுக்கல்லாஹ்ங்கிற சப்தத்தை கேட்டு தூக்கம் கலைஞ்சு போச்சு. மன்னர் ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹுக்கு தூக்கமே கலைஞ்சு போச்சு. அவரு பதறி போயிட்டாரு. ஏதோ ஒன்று நடந்துருச்சு, ஏதோ ஒரு பெரிய ஒரு நிகழ்வு நடந்துருச்சு, இவ்வளவு பெரிய சப்தம் நடக்குது, நாட்டில் ஏதோ ஒன்று நடக்குது, பயந்து போயிட்டு தூக்கத்து தொலைஞ்சு போய் தூக்கத்திலிருந்து எழுந்து உட்கார்ந்து மனைவிட்ட கேட்டாரா, என்ன சப்தம் அப்படின்னு கேட்டார். இது என்ன சப்தம் அப்படின்னு. இப்போ அவர் சொன்னாங்களாம், அவங்க மனைவியார், நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் தான் அரபுலகத்தினுடைய அரசர் என்று 45 நாடுகளை ஆட்சி செஞ்சிருக்கிறார். இன்றைய நிலவரத்தில் 45 நாடுகள் அவருடைய ஆட்சியினுடைய நிலப்பரப்புக்குள் இருந்திருக்கிறது. எவ்வளோ பெரிய அரசர் வர. அவ்வளோ பெரிய அரசரை பார்த்து அவங்க மனைவி சொன்னாங்களாம், நீங்கள் பேரரசர் என்று நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, உண்மையிலே நீங்கள் பேரரசர் இல்லை. இங்க பாருங்க, ஒருவர் தும்முகிறார், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னவுடன் 1000கணக்கான பேரு
யர்ஹமுக்கல்லா என்று சொல்லுகின்ற அதிகாரத்தை, நியமத்தை அல்லாஹ் அவருக்கு ஏற்படுத்தி இருக்கிறான் என்றால் அவரல்லவா அரசரு, அவரல்லவா பேரரசரு, அவர்தான் இந்த நாட்டை ஆளுகிறார். உண்மையாக நீங்க தும்மி பாருங்களேன், நீங்க ஒரு தும்மல் போடுங்க, உங்க கொண்டாட்டியான நான் பதில் சொல்லலாம், நம்ம அரண்மனையில் இருக்கிற ஒரு 4 பேர் பதில் சொல்லலாம், அவ்வளோதானே. நான் சொல்லுவேன், இல்லை நம்ம அரண்மனையில் இருக்க ஒரு 4 பேர் பதில் சொல்லுவாங்க. நீங்கள் அரசரா? பள்ளிவாசல் இருந்து பதில் சொல்லுகின்ற அந்த பதிலை பார்த்து உங்கள் தூக்கம் கலைகிறது என்று சொன்னால் அவரல்லவா அரசர், அவங்களல்லவா உண்மையான அரசர் அப்படின்னு சொன்னாகலாம். இந்த தன்மை அவர்களுக்கு எப்படி கிடைத்தது? அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு தஆலா அல்லாஹுவை மட்டும் பயப்படக்கூடியவராக இருந்தார். அல்லாஹுவை மட்டுமே பயப்படக்கூடியவராக இருந்தார். ஹஜ்ஜுக்கெல்லாம் போயிட்டா மன்னர் ஹாரூன் ரஷீத் வருகிறார் என்று நினைக்கும் அளவுக்கு மக்கள் அவருக்கு வழிவிடுவார்கள். அந்த அளவுக்கு பெரிய அரச, பெரிய ஆலிமாக மலிக்குல் ஈராக் நாட்டினுடைய ஒரு ஆலிமுல் ஈராக் நாட்டினுடைய அறிஞராக இருந்தவர்கள் அப்துல்லாஹ் இப்னு முபாரக். அல்லாஹ்வுக்கு மட்டும் பயப்படுறோம், அல்லாஹ்வுக்கு மட்டும் பயப்படுற அந்த தன்மை வந்துருச்சுண்டா நியமத்தை நினச்சி பார்த்துருவோம். அல்லாஹ் கொடுத்த நியமத்தை பொதுவாகவே இந்த சாயித் ரலியல்லாஹு பற்றி சொல்லுவாங்க. சாயித் ரலியல்லாஹு சஹாபாக்கள்ல நிறைய வரலாறு படிக்கலாம், எல்லாருடைய வரலாறு அற்புதமாக இருக்கும். சாயித் ரலியல்லாஹுடைய வரலாறு படிச்சிங்கன்னா அழுகாமல் அந்த வரலாறு நீங்கள் முடிக்க முடியாது, அழுகாமே இருக்க முடியாது. முதலாக இஸ்லாத்துக்குள் வந்த பெருமக்களில் இவர்களும் ஒருத்தர். இவங்க சொல்லுவாங்க நான் 3ஆவதாக வந்துட்டேன்பாங்க, வரலாற்று ஆசிரியர்கள் 7ஆவதுன்னு குறிப்பிடுவாங்க, அது வேற விஷயம். ஆக 10க்குள்ளே வந்துட்டாங்க. 17 வயசுல இஸ்லாத்துக்குள்ளே வந்துட்டாங்க. 17 வயசுல இஸ்லாத்துக்குள்ளே வந்துட்டாங்க. அந்த சஹாபி அவங்க அம்மா மேலே ரொம்ப பாசம். இந்த சஹாபிக்கு சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹுவுக்கு அம்மா மேலே ரொம்ப பாசம். 17 வயசுல இஸ்லாம் ஆகிட்டாங்க. ரசூலுல்லாஹை பார்த்து அவங்க அம்மா சொன்னாங்களா, இங்கே பாரு சஅத், நீ அந்த முகம்மதை விட்டுட்டு நீ வர்ற வரைக்கும் நான் எந்த நிழலு கீழையும் உட்கார மாட்டேன், எந்த நிழல்லையும் நிற்க மாட்டேன், வீட்டுக்குள்ள வரமாட்டேன், வல ஆக்குள் சாப்பிட மாட்டேன், வல அஷுர் குடிக்க மாட்டேன், தண்ணியும் குடிக்க மாட்டேன், சாப்பிடவும் மாட்டேன். அம்மா மேலே ரொம்ப பாசம் சஅத் ரலியல்லாஹு. நான் சாப்பிடவும் மாட்டேன், குடிக்க மாட்டேன்னு அந்த அம்மா சொல்லிருச்சுங்க. பாசக்கார தாய் மேல பாசமா இருந்த பிள்ளை சஅத் ரலியல்லாஹு 17 வயசு இளவட்டம். அந்த அம்மா அப்படியே படுத்துருச்சு வெளியே வந்து. அவங்க பார்த்தாங்க, ஒரு நாள் சாப்பிடல, 2 நாள் அந்த அம்மா ஒரு மாலில் போயிருச்சு, 3ஆவது நாள் படுத்த படுக்கையாக போச்சு. பெத்த தாய் படுத்த படுக்கையாக பார்க்கிற அந்த நிலை சஅத் ரலியல்லாஹுவுக்கு மனசு தடபடக்குது, பதறாங்க. தான் தாய் இப்படி பார்க்கறது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் அந்த தாய் எந்த வைராக்கியத்தில் இருக்குது, முகம்மது நபி கொண்டு வந்த மார்க்கத்தை நீ விட்டுட்டு இங்கே வந்துடணும், அது வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் குடிக்க மாட்டேன்னு சொல்லுது அந்த அம்மா. இங்கே தான் பிரச்சனை. உடனே சஅத் ரலியல்லாஹு சொன்னாங்க, அம்மா அம்மா தாயலமி யா உம்மா, உம்மா உங்களுக்கு தெரியாதா? சஹாபி பேசுகிறாங்க சஅத் ரலியல்லாஹு 17 வயசுல. அம்மா தாயலமி யா உம்மா, உம்மா உங்களுக்கு தெரியாதா? லவ் அன்னலக மிஅத்து நஃப்ஸ், அல்லாஹ் உங்களுக்கு 100 உசுரை கொடுத்து, உங்களுக்கு ஒரு உசுறு தானே, ஒரு ஆளுக்கு ஒரு உசுறு தானே, ஒரு ஆளுக்கு ஒரு உசுறு தானங்க இருக்கும். எம்மா உங்களுக்கு அல்லாஹ் 100 உசுரை கொடுத்தான், லஹரஜத்து நஃப்ஸன் நஃப்ஸா, 100 உசுறு ஒண்ணா என் கண்ணுக்கு முன்னாடி வெளியே போனாலும் மா தரக்து தீனி, என் மார்க்கத்தை நான் விடமாட்டேம்மான்னு. என் கண்ணுக்கு முன்னாடி உங்கள் உசுறு ஒன்றா வெளியே போனாலும் சரி, முகமது ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தை நான் விடமாட்டேன்னு சொன்னான். இவ்வளோ ஒரு வைராக்கியத்தை பார்த்துட்டு அந்த அம்மா தான் வைராக்கியத்தை குறைச்சிக்கிடுச்சு, வீட்டுக்குள்ளே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு, குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு மேலே என்னடா நம்மளை விட பிள்ளை இவ்வளோ வைராக்கியத்தில் இருக்கேன். சஅத் ரலியல்லாஹு உங்களை ஏன் சொல்ல வரேன்டா, சொல்லுவாங்க அவங்க எப்படியெல்லாம் அல்லாஹ்வை பயந்தார்கள், எப்படியெல்லாம் அல்லாஹ்வை பயந்தார்கள் என்பதற்காக இந்த செய்தியை சொல்ல வந்தேன். அந்த கடைசி நேரத்தில் அவங்க மரண படுக்கையில் இருக்கும்போது அவங்க புள்ள வாப்பாவுடைய
தலையை எடுத்து மடியில் வச்சுக்கிட்டு அழுகிறாங்க. பாப்பா சாதிர இல்லையா கேட்பா, ஏமா அழுகிறா, ஏன் வாப்பா அழுகிறா அப்படின்னு, ஏன் வாப்பா அழுகிறா அப்படின்னு. வாப்பா இப்படி மரணப்படுக்கையில் இருக்கிற பார்த்தா எந்த பிள்ளைக்கு தான் அழுக வராது, அழுகிறாங்க. அவங்க சொன்னாங்க, வாப்பா அழாதம்மா, அழாது, அல்லாஹ்வின் மீது அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தோடு நான் ஜன்னத்துக்கு போவேன், நான் நல்லா இருப்பேன் மறுமையில், அழாதேன்னு சொன்னாங்க. என்ன தைரியம் பாருங்க, என்ன ஒரு தைரியம் சொல்ல முடியுமா? கொஞ்சம் முன்னாடி சொன்னேன், அப்துல்லா இப்னு முபாரக் ரலியல்லாஹ் அவங்க மௌத்துடைய நேரத்தில் கட்டிலில் போட்டு வச்சுருந்தாங்களாம். அவங்க பிள்ளைங்கள்ட்ட சொன்னாங்களா, என்ன தூக்கி தரையில் போடுங்கன்னு சொன்னாங்களா. தரையில் தூக்கி போட்டுருங்க. தரையில் தூக்கி போட்டோன்னு அப்துல்லா இப்னு முபாரக் ரலியல்லாஹ் புழுவா துடிக்கிறாங்க. எந்த யாரு தும்முனா 1000 பேர் பதில் சொன்னார்களே, அந்த பெரியார் தரையில் தூக்கி போடுங்கன்னு சொன்னாங்க. மௌத்துடைய நேரத்தில் தூக்கி போட்டோன்னு அப்படியே துடிக்கிறாங்க கீழே கடந்துக்கிட்டு. சொன்னாங்க, இந்த வயசான காலத்தையும் என்னுடைய கோலத்தையும் கண்டு என் ரப்பு என்னை மன்னிப்பான், நான் துடிக்கிற இந்த வேதனையை கண்டு என் ரப்பு இங்கேயே எனக்கு மன்னிப்பு கொடுப்பான்னு சொன்னாங்க. என்ன பயம் பாருங்க, நல்லா புரியுது. அதிலிருந்து வித்தியாசப்பட்டவர்கள் சாதிர் அலி, அதிலிருந்து கொஞ்சம் வேறுபட்டவர்கள் சாதிர் அலி. ஏன் வாப்பா அழுகிறா, அழுகிற பிள்ளைக்கு ஆறுதல் சொல்றாங்க. ஏன் வாப்பா அழுகிறா, வாப்பா நல்லா இருப்பேன், வாப்பா நல்லா இருப்பேன்னு சொன்னாங்க. என்ன ஒரு தைரியம் பாருங்க, வாப்பா நல்லா தான் இருப்பேன்னு சொன்னாங்க. அது காரணம் என்ன தெரியுங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல செய்திகள் உங்களை பற்றி சொல்லலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுக்காக துவா செஞ்சாங்க. எந்த அளவுக்கு ரசூலை இவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். ஒரு தடவை ஆயிஷா அம்மா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க, இப்ப யாராச்சும் வந்து நம்மளுக்கு பாதுகாப்பு நின்றா நல்லா இருக்குமே அப்படின்னு ரசூலுல்லாஹ் வீட்டுல நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல பார்த்தா வாசல்ல வால் உரசுற சப்தம் கேட்குது. யாருன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ், அன சஅத் இப்னு வக்காஸ், நான் சஅத் இப்னு அபி வக்காஸ் வந்து இருக்கிற நாயகமேன்னு சொன்னாங்க. என்ன திடீர்னு இந்த நேரத்தில் வந்து நிற்கிறீங்களே அப்படின்னு. ரசூல்லா வீட்டில் நினைக்கிறாங்க, யாராச்சும் பாதுகாப்புக்கு வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறாங்க மனசுக்குள்ள. அதுக்குள்ளே வாசலில் வந்து நிற்கிறாங்க சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹ். வால் உரசுற சவுண்டை கேட்டு ரசூல்லா கேட்குறாங்க, யார் வீட்டுக்கு வெளியில அப்படின்னு. நான் சஅத் இப்னு அபி வக்காஸ் நிற்கிறேங்கிறாங்க. இந்த நேரத்தில் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? அவங்க சொன்னாங்க, நாயகமே வீட்டில் இருந்தேன், வீட்டில் இருக்கும்போது நஃப்ஸி ஹௌஃபு, என் நஃப்ஸுக்குள்ள எனக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு. என்ன பயம்டா? முஹம்மது ரசூலுல்லாஹை பற்றி உண்டான பயம் வந்துச்சு. உங்களுக்கு ஏதோ ஒன்று நடந்துருமோங்கிற பயம் எனக்கு வந்துச்சு. இங்கே ரசூலுல்லாஹ் நினைக்கிறாங்க, அங்கே பயம் நடக்குது. ரசூலுல்லாஹ் இங்கே நினைக்கிறாங்க, யாராச்சும் வந்தால் நல்லா இருக்குமேன்னு பாதுகாப்புக்கு. அங்கே அவருடைய உள்ளத்தில் பயம் வருகிறது. உடனே ஓடி வந்துட்டேன் நாயகமேன்னு சொன்னாங்களாம். அதான் ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க, இந்த அன்டயத்துலங்க நைட் நேரத்தில் எப்போ இருந்தாலும் ரசூலுக்கு பாதுகாப்பாக நான் இருப்பேன் என்று சொல்லும் அளவுக்கு சஅத் ரலியல்லாஹு ஓடி வந்ததனால் ரசூலுல்லாஹ் அவருக்கு விசேஷமாக துவா செஞ்சாங்க. யா அல்லாஹ், இந்த சஅத் இப்னு அபி வக்காஸ் எப்போ அம்பு எடுத்தாலும் ஈட்டி எடுத்தாலும் அவருடைய குறி தப்பாமல் போய் எதிரியை தாக்க வேண்டும். சத்திதுஹு ரம்யா சஹ்மா, அவருடைய அம்பை சரியாக இலக்கை நோக்கி கொண்டு போவார். அதனால தான் ஒரு அம்பு கூட சஅத் இல்லாமல் வீணா போவார். ஒன்று தெரியுங்களா? இஸ்லாத்தில் முதலாக அம்பை ஒட்டி எதிரியை கொண்ட ஒரே சஹாபின்னு சொன்னால் சஅத் ரலியல்லாஹு தான். அந்த பெருமை சஅத் ரலியல்லாஹுக்கு தான் உண்டு. முதலாக தன் அம்பால் ஒரு எதிரியை கொண்டார்கள். அதுக்கப்புறம் தான் எல்லாரும். உஹது களத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிட்டானு விட்டுட்டு சில பேர் அப்படி இப்படி பதறி போனாங்களா இல்லையா? அந்த வரலாறு நமக்கெல்லாம் தெரியும். அங்கெங்கமா ஓடிட்டாங்க. ஒரு சில பேர் ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் இருந்தாங்க. அப்போ எதிரிகள் இஸ்லாமிய பொருள்களை தீ வைக்கிறதுக்கு வந்துட்டாங்க. தீ மூட்டுறதுக்கு வந்தப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஅத் அவர்களை நோக்கி அம்பை வீசுங்கள் சொன்னாங்க. சஅத் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, நான் அம்பு வீசுறதுக்கு ரசூலுல்லாஹ் அம்பை கீழே பொறுக்கி தந்தாங்க.
யாரு? முகமது ரசூலுல்லாஹ் நான் அம்பை வீசுவதற்காக கீழே அம்புகளை பொறுக்கி கொண்டு இருந்தார்கள். என் கண்மணி முகமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுக்கி பொறுக்கி எனக்கு கொடுத்து கொண்டே இருந்தார்கள். சொன்னார்கள் முகமது ரசூலுல்லாஹ், ஃபிதா ஃபிதாக்க உம்மி வாபி, என் வாப்பா உம்மா உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று சொன்னாங்க. சஹாபாக்கள் தான் ரசூலுல்லாஹ் பற்றி இப்படி சொல்லுவாங்க. சஹாபாக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் பற்றி இப்படி சொல்லுவாங்க, எங்கள் வாப்பா உம்மா உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும்னு சொல்லுவாங்க. உலகத்திலே ரசூலுல்லாஹ் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க, என் தாயும் தந்தையும் உங்களுக்கு ஃபிதா, உங்களுக்கு அர்ப்பணமாகும் சாரே அம்பெடுத்து வீசுங்கன்னு சொன்னாங்க. என்ன வார்த்தை வரும் இப்போ சொல்லுங்க. சாதிரி இல்லா ஏன் இப்படி சொல்ல மாட்டாங்க? மூத்துடைய நேரத்தில் தான் புள்ளட்ட சொல்கிறாங்க, ஏமா அழுகிறா, வாப்பா நல்லா தான் இருப்பேன். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, என் உம்மாவும் வாப்பாவும் உனக்கு ஃபிதா அப்படிங்கிறாங்க, உங்களுக்கு ஃபிதா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பட்டத்தையும் பெயரையும் வாங்கியவர்கள் மறுமை கவலை வருமா? மறுமையினுடைய பயம் வருமா உங்களுக்கு? எந்த மாதிரி தேடிக்கொண்டாரு பாருங்க. ரசூலுல்லாஹ் பொதுவாக ஒரு துவா செய்ய மாட்டாங்க, செஞ்சால் நிறைய துவா செய்வாங்க. நம்மள்கிட்ட யாராவது துவா செய்யுங்கன்னு சொன்னால் சரின்னு சொல்லக்கூடாதான், உடனே துவா செய்யணுமா. சரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாதான். உடம்பு முடியலைங்க கொஞ்சம் துவா செய்யுங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு ஆஃபியத்தை தருவானாக அப்போவே சொல்லணும். ஏதோ நல்ல செய்தியை கொண்டு வந்து துவா செய்யுங்க, கடை ஒன்று ஆரம்பிக்க போகிறேன், உடனே பாரக்கல்லா அப்போவே செய்யணும். சரிங்க மட்டும் சொல்லக்கூடாதான். சரிங்கன்னு சொல்லிட்டு செய்கிறதே இல்லை. அப்போவே துவா செய்யணும், அப்போவே அதுக்கு பதில் சொல்லணும். இது யாருடைய பழக்கம்டா? முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பழக்கம் அது. அவர்கள் ஒரு துவா, இன்னொன்று தெரியுங்களா, அடுத்தவங்களுக்கு துவா செய்யும்போது கொஞ்சம் கூடவே செய்யணும், கொஞ்சம் அதிகமாக செய்யணும். நமக்கு நிறைய கேட்போம், அடுத்தவங்களுக்கு கம்மியாக கேட்போம்லங்க. அப்படி இல்லை, அடுத்தவங்களுக்கும் நிறைய கேட்கணுமா. எவ்வளோ அடுத்தவங்களுக்கு நிறைய கேட்குறோமோ அதனுடைய நன்மை என்னண்டா, நாம் எவ்வளவு பிறருக்கு கேட்குறோமோ அந்த அளவுக்கு மலக்குமார்கள் நமக்கு ஆமீன் சொல்லுவார்கள். அது உனக்கும் கிடைக்கட்டுமாக, நீங்கள் அவருக்கு பரக்கத் செய்வானாக என்று துவா செஞ்சா மலக்குமார்கள் நின்று கொண்டு நமக்கு சொல்லுவார்கள், அல்லாஹ் உனக்கும் பரக்கத் செய்வானாக. நாம் ஒருவரை பார்த்து அல்லாஹ் உனக்கு ஆரோக்கியத்தை தருவானாக என்று துவா செய்தால் மலக்குமார்கள் நம்மை பார்த்து சொல்வார்கள், அல்லாஹ் உனக்கும் ஆரோக்கியத்தை தருவானாக. இப்போ அடுத்தவங்களுக்கு துவா செய்யும் போது கொஞ்சம் நிறைய செய்யணும் பாங்க, அது உடனே செய்யணும் பாங்க, சரி செய்யறேன்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு இதை சொல்லுன்னா, சாதிரில் இல்லை ஒரு தடவை ஹஜ்ஜுக்கு மக்காவுக்கு போயிருந்தான். ஹஜ்ஜுக்காக போயிருந்த சமயத்தில் ரசூலுல்லாஹ் கூட தானே போனாங்க. போனப்போ அவங்களுக்கு காய்ச்சல் ஆயிடுச்சு. அவங்களுக்கு காய்ச்சல் வந்து அந்த காய்ச்சல் இன்னொருத்தருக்கு காய்ச்சல் ஆயிடுச்சு. அப்படியே இன்ஃபெக்ஷன் ஆகி அவருக்கு காய்ச்சல் ஆயிடுச்சு. சரி, அது என்ன ஆச்சுண்டா, சாதிரில் இல்லா வழியாக இன்னொருத்தர் காய்ச்சல் ஆனால அவர் ஒஃபாத் ஆகிட்டாங்க, அவங்க ஒஃபாத் ஆகிட்டாங்க. இப்போ தன்னால் ஒரு காய்ச்சல் வந்து அவர் ஒஃபாத் ஆகிட்டா தனக்கு என்ன வரும்? தானாகவே பயம் வரும், தானாகவே ஒரு பயம் வரும். அப்போ சாதிரில் ஐயாவுக்கு ஒரு 36-37 வயசு இருக்கும். அவங்களுக்கு தானாக ஒரு பயம் வருது. என்ன பயம்டா? மௌத்து பயம் இல்லை, மக்காவில் மூத்தாயிட்டா மதினாவில் ஆக முடியாமல் போயிடுமே. அவங்களுக்கு ஒரு ஆசை, மதினாவில் மௌத்தா போகணுன்ற ஆசை. அதனால ஒரு பயம் வந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, நாயகமே நான் மதினாவில் மௌத்தா போகணும், காய்ச்சலாக இருக்கிறாங்க. ஏன்னா இதே மாதிரி காய்ச்சல் வந்த ஒருத்தர் மௌத்தா போயிட்டார். அப்போ எப்படி வந்து சொல்கிறாங்க, நான் மதினாவில் மௌத்தாகணும்னு துவா செய்யுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மௌத்தாகக்கூடாது துவா செய்ய அப்படி சொல்லலை, மதினாவில் மௌத்தாகணும்னு துவா செய்யுங்க அப்படின்னு. இப்போ தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்போல்லாம் நீங்கள் மௌத்தாக மாட்டீங்க, உங்களை வச்சு நிறைய வேலையை அல்லாஹ் வாங்குவான்னு சொன்னாங்க. எப்படி பாருங்க, அவங்க எதை தேடி போனாங்க? மதினாவில் மௌத்தாகணும்னு தான் தேடி போனாங்க. முகமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன 37 வயசுல வந்து மதினாவில் மௌத்தாகணும்னு சொல்றீங்களே, உங்களை வச்சு அல்லாஹ் பெரிய வேலையை வாங்க இருக்கிறான், நீங்க அதை பற்றி சிந்திக்காதீங்கன்றாங்க. அப்படி ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. ஏங்க சொன்னது யாருங்க? சத்தியத்தை மட்டும் உண்மையை மட்டும் சொல்லுகின்ற உரைக்கின்ற முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயில் இந்த ஒரு வார்த்தை வந்தோடனே சாதிரில் இல்லாவுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி.
எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருப்பாங்க தெரியுங்களா? சொன்னாங்க, நாயகமே அத்த சத்தகு குல்ல மாலி, என் சொத்து ஃபுல்லாக தர்மம் பண்ணிடுவான்னு கேட்டாங்க. பெரிய பணக்காரர்கள் அவங்க, அரபுலகத்தினுடைய பணக்காரர்களில் சாதிர் ரலியல்லாஹு ஒரு ஆள். சொத்து ஃபுல்லாக எல்லாத்தையும் தர்மம் பண்ணிடுவா அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை ரசூலுல்லாஹ்ட்ட வந்தோம். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. சாதிர் ரலியல்லாஹு விஷயத்தில் குர்ஆனில் சில ஆயத்து வந்திருக்கு. சாதிர் ரலியல்லாஹு பேர்லேயே குர்ஆனில் சில ஆயத்து வந்திருக்கு. சொல்லுவாங்க 4 ஆயத்துக்கிட்ட வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. சாதிர் ரலியல்லாஹு பேர்லேயே 4 ஆயத்துக்கிட்ட குர்ஆனில் வந்திருக்குன்னு பெருமக்கள் சொல்லுவாங்க. அப்போ முழு பொருளையும் நான் செலவு பண்ணிடுவா, சதக்கா பண்ணிடுவா, வேண்டாம் அப்படின்னு. அப்போ பாதி அனைத்தையும் தர்மம் பண்ணிடுவா அப்படின்னு ரசூலுல்லாஹ் அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. அப்போ சுலுஸ் 1/3 3ல் 1 பண்ணிடுவான்னு கேட்டப்ப ரசூலுல்லாஹ் மௌனமாயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் மௌனமாயிட்டாங்க. அப்போ அந்த அளவு செய்யலாம் அப்படின்னு சொல்ல வராங்க ரசூலுல்லாஹ். நம்மளுடைய சொத்துல கூட யாருக்கு கொடுக்குறதா இருந்தாலும் 3ல் 1 அளவு தான் கொடுக்கலாம், அதுக்கு மேலே கொடுக்க முடியாது. இஸ்லாத்தினுடைய செட்டாக தான். எவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி, 1000 கோடி ரூபா வச்சிருந்தாலும் சரி, அவர் இஷ்டத்துக்கெல்லாம் அள்ளி கொடுத்துட முடியாது. அவருக்கு பிள்ளைகள் சந்ததிகள்லாம் இருக்குதா இல்லையா? அவர் அடுத்தவர்களுக்கு உதவுவராக இருந்தால் 1/3 வசியத்துன்னு சொல்லுவோம்ல, அல்லது அடுத்தவர்களுக்கு கொடுக்குறோமா இல்லையா, அந்த அளவுக்கு செய்யலாம்பாங்க. சரி, இப்போ சாதிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்டோன்னே ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு விசேஷமாக இன்னொரு துவா செஞ்சாங்க. அல்லாஹுவே, இவர் எப்போ கேட்டாலும் அஜீப தாவத்தா, இவருடைய துவாவை ஏற்றுக்கொள்ளுன்னு சொன்னாங்க. சாதிர் ரலியல்லாஹு எப்போ துவா செஞ்சாலும் அதை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க. சாதிர் ரலியல்லாஹு துவா செஞ்சால் நீ ஏற்றுக்க ரப்பேன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய வார்த்தை. அந்த 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 தன்மை ரசூலுடைய அந்த துவாவினால் சாதிர் ரலியல்லாஹு துவா செஞ்சாலும் உடனே கபூல் ஆகிடும். என்ன துவா செஞ்சாலும் கபூல் ஆகிடுமா? ஆனால் சாதிர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ஏன் துவா கபூல் ஆனதுக்கு சில குணம் என்கிட்ட இருந்துச்சுங்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய துவா தான் பிரதான நோக்கம். ஆனால் எனக்கு நானே ஒரு 4 குணம் வச்சிருந்தேங்கிறாங்க. அந்த குணம் வேணும் அப்படிங்கிறாங்க. ஒன்று என்னண்டா, என்கிட்ட அடுத்தவர்களை பற்றி எப்போதும் நான் நினைக்க மாட்டேன். அடுத்தவர்களை பற்றி கெட்ட எண்ணம் எனக்கு இருக்கவே செய்யாது. எப்பவும் அடுத்தவர்களை பற்றி கெட்ட எண்ணம் இருக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்போ ஒருத்தர் ஜன்னத்துவாதி வருவார், சொர்க்கவாசி வருவாருன்னு சொன்னாங்க. சொல்லி கொஞ்ச நேரத்தில் சாதிர் ரலியல்லாஹு உள்ள வர்றாங்க. நல்லா ஹதீஸை கேட்டுக்கலாம். சில நேரங்களில் ஹதீஸ் ஒரே மாதிரியே 2-3 ஹதீஸை கேட்பீங்க, அதுக்காக தான் ஞாபகமாக வச்சுக்கிறேன்னு. உடனே சாதிர் ரலியல்லாஹு வர்றாங்க. ரசூலுல்லாஹ் கொஞ்ச நேரத்தில் சொர்க்கவாசி வருவார் என்று சொன்னவுடன் சாதிர் ரலியல்லாஹு உள்ள வர்றாங்க. உடனே அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு, இவங்களை ரசூலுல்லாஹ் சொர்க்கவாசின்னு சொல்லிட்டாங்களே, இவங்கள்ட்ட என்ன நல்ல தன்மை இருக்குன்னு கேட்டுக்குருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க பின்னாடியே போய் சொன்னாங்களாம். ஏங்க உங்களை ரசூலுல்லாஹ் சொர்க்கவாசின்ட்டாங்க, என்ன உங்கள்கிட்ட குணம் இருக்குது, உங்கள்கிட்ட என்ன குணம், அழகாலே வற்புறுத்தி கேட்டாங்களாம், உங்கள்கிட்ட என்ன குணம் இருக்குது சொல்லுங்களேன். ரசூலுல்லாஹ் உங்களை சொர்க்கவாசின்னு சொல்லிட்டாங்களே, உங்களுக்கு என்ன குணம் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சொன்னாங்களா, என்கிட்ட ஒரு குணமும் இல்லை, நான் அடுத்தவங்களை பற்றி பெருசாக தப்பாக நினைக்கவே மாட்டேன்னு சொன்னேன். அடுத்தவங்களை பற்றி யாரை பற்றி தப்பாக நினைக்க மாட்டேன்னு சொன்னேன். யாரை பற்றியும் தப்பாக நினைக்க மாட்டேன். ரசூலுல்லாஹ் அனஸ் ரலியல்லாஹு கூப்பிடுவாங்க, யா புனைய, ஏன் செல்ல மவனே. அனஸ் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு சொல்லுவாங்க, காலையிலோ மாலையிலோ ஒரு நாள் எவரை பற்றியும் தவறாக எண்ணாமல் உன்னால் வாழ முடியும் என்றால் நீ வாழ்ந்து கொள் என்று சொன்னார்கள் முகமது ரசூலுல்லாஹ். யார்கிட்ட? தன்னுடைய செல்ல பிள்ளை, செல்ல ஹாதிமா இருந்த அனஸ் ரலியல்லாஹு கூப்பிட்டு சொன்னாங்க, ஒரு நாள் இப்படி ஒன்னால் பொழுது கழிக்க முடியும் என்றால் கழித்துக்கொள் என்றார்கள். யாரை பற்றி தவறான எண்ணம் இல்லாமல். இவ்வளோ பெரிய வார்த்தை சொல்லிட்டு முகமது ரசூலுல்லாஹ் ஒன்று சொன்னாங்க, அது எதுக்கு தெரியுமாமா வாப்பா? அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அது எதுக்கு தெரியுமா வாப்பா? தாலிக சுன்னத்தி, அதுதான் என் நடைமுறை என்றார்கள். நான் என்னைக்கு யாரையும் தப்பாக நினைக்கிறது இல்லை, யாரையும் நினைக்கிறது இல்லை. எங்க இக்ரிமா ரலியல்லாஹு அபூ ஜஹீலுடைய மகன் தானங்க, அவங்கள கூட ரசூலுல்லாஹ் தப்பாக நினைக்கல.
வந்தபோது மன்னிப்பை கொடுத்தார்களே தவிர இவர் வாப்பா தானே நம்ம எல்லாரும் எதிர்த்து நின்றார்கள் நினைக்கவே இல்லை. நினைக்கலைங்கிறத விட எப்படி சொன்னாங்க தெரியுமா ரசூலுல்லாஹ்? இதோ இக்ரிமா வருகிறார், இவர் வாப்பா அபூ ஜஹில் இஸ்லாத்துக்கு எதிராக இருந்தார், அவர் வருகின்ற போது அவங்க வாப்பாவை பத்தி யாரும் பேச்சு இருக்காதேன்னு சொன்னாங்க. அவர் வருகின்ற போது அவங்க வாப்பாவை பத்தி யாரும் பேச்சு எடுத்துடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் காயப்படுவார், அது அவருக்கு பாதிப்பா இருக்கும், அந்த மாதிரி பேச்சை எடுத்துடாதீங்கன்னு சொன்னாங்க. என்ன வார்த்தை பாருங்க. அடுத்து ஒன்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அதுக்கடுத்து ஒன்று சொன்னாங்க, இதுதான் என் சுன்னத்துன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அதுக்கடுத்து ஒன்று சொன்னாங்க, இதுதான் இந்த உம்மத்தை கவனிக்க வேண்டியது. அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அனஸ் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் ரொம்ப பர்சனல், ரொம்ப முக்கியமான செய்தியெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு நாள் யாரையும் தப்பா நினைக்காம இரு வாப்பா, அதுதான் என் நடைமுறை. மன் தமஸ்ஸக பி சுன்னதி கான மஇ ஃபி ஜன்னதி, யார் என்னுடைய நடைமுறையை பிடித்துக் கொள்கிறாரோ சொர்க்கத்தில் என்னோடு இருப்பார். இவ்வளவு பெரிய விஷயம் பத்தியலா. யாரை பத்தி தப்பா எண்ணாம இருந்தா சொர்க்கத்தில் முகமது ரசூலுல்லாஹ் கூட இருக்க முடியும். தொழுது போறோம்னு சொர்க்கத்தை வாங்குறோம்னு நினைக்கிறோம், ஆனா முகமது ரசூலுல்லாஹ்வுடைய அருகிலே இருக்கிற அந்த நசீப் இருக்குது பாருங்க, குணத்தால தான் வாங்க முடியும். நீங்க யாரை பத்தியும் தப்பா எண்ணாம இருங்க, சொர்க்கத்தில் என்னோடு இருக்கலாம் என்றார்கள் முகமது ரசூல் ஸல்லல்லாஹு. அதனால நான் யாரையுமே தப்பா நினைக்கிறது இல்லை வாப்பா, அல்லாஹ் அதனால என் துவாவை கபூல் செய்கிறான் என்று சொன்னார். அதனால என் துவாவை கபூல் செய்கிறான்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஹலாலான சாப்பாட்டை தவிர நான் எதையும் சாப்பிட்றது இல்லை. ஹலாலை தவிர நான் சாப்பிட மாட்டேன். யாரு சொல்றா? எங்க சாதாரண ஒரு ஏழை சொன்னா பரவாயில்ல, பெரிய பணக்காரருங்க, பெரிய பணக்காரராக இருந்து என் வாயுக்குள் ஒரு ஹராமான சாப்பாடு போகலேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய வார்த்தை பத்தியல்ல. பணக்காரன் உங்களுக்கு எல்லாம் லேசா போயிடும், சில நேரத்தில் கவனிக்க முடியாது இல்லைங்க, எது ஹலால் எது ஹராம்னு பணத்தில் கொஞ்சம் பெருசா இருந்தா கவனிக்க முடியாது, எப்படியோ பூந்துடும். ஆனால் அவ்வளவு வளத்தோடும் செழிப்போடும் இருந்த சாதிர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஹராமானது என் வயிற்றுக்குள் போனதில்லை. அதனாலதான் என் துவாவை அல்லாஹ் கபூல் செய்யலாம். இந்த துவாவை அல்லாஹ் கபூல் செய்யறதுக்கு அதுவும் ஒரு காரணம். இன்னொன்று சொல்லுவாங்க, அல்லாஹ்வை நினைச்சு ரொம்ப அழுகுவேன், அல்லாஹ்வுடைய பயத்தில் ரொம்ப அழுகுவேன்னு சொல்றாங்க. யாருங்க? சாதிர் ரலியல்லாஹு. அல்லாஹ்வுடைய பயம் வந்துடும், என் அழுகையை என்னால் கட்டுப்படுத்த முடியாது. அல்லாஹ்வை நினைச்சு அழுகிறதுக்கு நிறைய காரணம்லாம் வேணாம், அல்லாஹ் தந்திருக்கிறத நினைச்சாவே அழுக வந்துடும். இதை யாராலையும் தர முடியாது, வாப்பா உம்மா புள்ள குட்டி யாரும் தர முடியாது. இன்னும் தெரியுங்களா, சமீபத்தில் கூட ஒரு செய்தி கேள்விப்பட்டிருப்போம். கணவன் மனைவி வீட்டில் தூங்கிட்டு இருந்தாங்களாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வீட்டில் தூங்கிட்டு இருக்கிறாங்க. கணவன் மனைவி எப்படி தூங்குவாங்க? கணவரை கட்டிப்பிடிச்சு மனைவி தூங்கிட்டு இருக்கிறாங்க. காலையில் ஆயிடுச்சு, சுபுவுக்கு எழுப்புறாங்க மனைவி கணவரை, உஷார் இல்லை, தட்டி தட்டி பார்க்குறாங்க, உஷார் இல்லை, பயந்து போயிட்டாங்க மனைவி. உடனே என்னன்னு எவ்வளோ முயற்சி பண்ணி இல்லை, டாக்டரை வர வச்சு பார்த்தா மூத்தாயிட்டாராம். எவ்வளோ நேரமாச்சான்? 4 மணி நேரமாச்சான். 4 மணி நேரமாக மூத்தான கணவரை கட்டிப்பிடித்து தூங்கி கொண்டிருக்கிறாள் அந்த மனைவி. 4 மணி நேரமாக மூத்தாகிவிட்ட தான் மனைவியை கட்டிப்பிடிச்சு, தான் கணவரை கட்டிப்பிடிச்சு மனைவி தூங்கிட்டு இருந்திருக்கிறான். நினைச்சு பாருங்க, அல்லாஹுவை நினைத்து அழுகுவதற்கு எவ்வளவோ காரணங்கள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். தூங்கி எந்திரிக்கிறா, எழுப்பி விடுறான் பாருங்க, அதை விட என்ன நியமத்து. தூங்குற பிறகு எழுப்பி விடுறான் பார்த்தீங்களா, அதுக்கே அல்லாஹுவை நினைச்சு அழணும். அல்லாஹ் இவ்வளவு பெரிய நியமத்தை அதை தான் அலட்சியப்படுத்தினார்கள் பனி இஸ்ரவேல். அல்லாஹ் கொடுத்த நியமத்தை அலட்சியப்படுத்தினால்தான் இந்த உம்மத்துக்கு சொல்லித்தரான், நீங்க அப்படி செஞ்சிடாது. தூங்கியவர்கள் நிறைய பேர் எழலையே, எழுந்தவர்கள் நிறைய பேர் தூங்க போகலையே, நீண்ட தூக்கத்துக்கு போயிட்டாங்களே. எத்தனை பேர் கூட இருந்து தூங்கினது மூத்தானது தெரியாமலேயே தூங்கிட்டாங்க. என் கூட தாங்க படுத்து இருந்தார், இப்பதான் தண்ணி குடிச்சார் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி இருக்கும் யோசிப்பாரு. இப்போ அல்லாஹ் கொடுத்த நியமத், அது எந்த நியமத்தை நினைச்சு கூட அல்லாஹ்வை நிறைய அழுகலாம்.
அந்த மாதிரி ரொம்ப அழக்கூடியவர்களாக சஅத் ரலியல்லாஹு இருந்தார்கள். ரொம்ப அழுவார். அது மாதிரி இன்னொரு குணம் என்னென்னா சஅத் ரலியல்லாஹ்ட்ட நாவை கட்டுப்படுத்திடுவாங்க. ரொம்ப பேச மாட்டாங்க, ரொம்ப பேசவே மாட்டாங்க. தனக்கு இவ்வளவு ஸ்பெஷலான துவா இருக்குன்னு தெரிஞ்சும் கூட பட்டுன்னு துவா செஞ்சிட மாட்டாங்க. யாருக்கு எதிராக துவா செஞ்சிருக்க மாட்டாங்க. பின்னாடி காலத்தில் சஅத் ரலியல்லாஹு நீண்ட காலம் வாழ்ந்தவங்க, 37 வயசுலேயே மூத்து பயந்தாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டாங்க, நீங்களாம் ரொம்ப நாள் வாழ்வீங்கன்னா ரொம்ப நாள் வாழ்ந்தாங்க. பின்னாடி கடைசி நெருக்கத்தில் ஒருத்தர் அலி ரலியல்லாஹு திட்டிக்கிட்டு இருந்தாராம். அலி ரலியல்லாஹு, தல்ஹா ரலியல்லாஹு, இன்னொரு சில சஹாபா திட்டுவாராம். அப்போ சஅத் ரலியல்லாஹு சொன்னாங்க, இந்த பாருப்பா அவங்கள பெரிய சஹாபாக்கள், அலி ரலியல்லாஹு சாதாரண ஆளா, தல்ஹா ரலியல்லாஹு சாதாரண ஆளா, அவர்களை போய் திட்டுறிய அப்படின்னு சொன்னாங்களாம். கேட்கவே இல்லை. சொல்கிறத அவனுக்கு தெரியும், சஅத் ரலியல்லாஹு துவா செஞ்சால் கபூல் ஆகிடும் தெரியும். ஆனால் சொல்லு பேச்சு கேட்கல. திரும்பவும் சொன்னாங்களா, இந்த பாரு அலி ரலியல்லாஹு திட்டாது, சஅத் ரலியல்லாஹு தல்ஹா ரலியல்லாஹு திட்டாது அப்படின்னு சொன்னாங்க. திரும்பவும் கேட்கல. எடுத்து சொல்லுவாங்க. எடுத்த உடனேலாம் கோபமாகிட மாட்டாங்க. அப்போ என்ன செஞ்சாங்கடா, அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்கணுமா இல்லையா, போயிட்டு உதுவு செஞ்சு வந்து 2 ரக்காத் தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட துவா செஞ்சேன், அல்லாஹ்வே உன்னிடத்தில் இவன் யாரை பற்றி ஏசுகிறானோ இவர்களெல்லாம் உன்னிடத்தில் எவ்வளவு இறையச்சத்தில் நெருங்கி இருக்கிறார்கள் என்று உனக்கு தெரியும். இந்த அலி ரலியல்லாஹுவா இருக்கட்டும், தல்ஹா ரலியல்லாஹுவா இருக்கட்டும், இவர்களுக்கு உனக்கு உள்ள நெருக்கம் உனக்கு தெரியும். அது உண்மை என்றால் இவனுக்கு ஒரு பாடத்தை ஏற்படுத்துவாயாக என்று துவா. அப்போ அவன் கேட்டானா துவா செய்ய முன்னாடி, என்ன ரொம்ப மிரட்டுறீங்க, தஹத்திரு பி அன்னக நபியுன், நீங்கள் நபின்னு நினச்சிக்கிட்டு வாழ்றீங்களோ அப்படின்னு மிரட்டுறியலை, எங்களை ஏதாவது பண்ணிடுவேன் மிரட்டுறியலை, நீங்கள் நபின்னு என்னை மிரட்டுறியலா அப்படின்னு கேட்டானா. என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு சொன்னானா. சஅத் ரலியல்லாஹு பார்த்து இவ்வளோ கோபத்தை உண்டாக்குனதுக்கு அப்புறம் தான் அந்த துவாவை செய்கிறார்கள். பக்கத்து வீட்டில் கட்டி போடப்பட்டிருந்த ஒட்டகம் அது கொஞ்சம் மூர்க்கத்தனமாக அந்த கயிறை அறுத்து கொண்டு வீட்டில் இருந்த அடைப்பையும் உடைத்து கொண்டு வந்து அவனை ஓங்கி மிதித்ததாம். மிதித்து அப்படியே அவன் மூத்தா போனான் என்று வரலாற்றில் எழுதுகிறார்கள். சஅத் ரலியல்லாஹுடைய வரலாற்றில் பதியப்பட்டிருக்கு. உடனே அங்கேயே மூத்தான். அப்பவே அது ஒரு பாடமாக இருந்தது. அவ்வளோ பெரிய சஹாபி சொல்கிறாங்க, மூத்துடைய நேரத்தில் ஏன் வாப்பா அழுகிறா, ஏன் அழுகிறா, உங்கள் வாப்பாவை அல்லாஹு தஆலா வேதனை செஞ்சிருவான்னு அழுகிறியா? அல்லாஹ் அப்படி செய்ய மாட்டான். அல்லாஹ் உங்கள் வாப்பாவை வேதனை செய்ய மாட்டான். இந்த மாதிரி யாராவது தான் பிள்ளைகிட்ட சொல்ல முடியுமா? கவலைப்படாத வாப்பா, அல்லாஹ் என்னை வேதனை செய்ய மாட்டான்னு யாராலையும் சொல்ல முடியுமா? என்ன மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம் பாருங்க. நான் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுவை பயந்து வாழ்ந்தேன். அதனால் எனக்கு மௌத்துடைய நேரத்தில் அல்லாஹுடைய பயம் இல்லை. என்னை அல்லாஹ் நல்லா வாழ வைப்பான் மறுமையிலே. தன் புள்ளட்ட சொல்றாங்க, நீ அழாதம்மாங்கிறாங்க. நீ அழாத வாப்பா, நல்லா இருப்பேன்னு சொன்னான். அப்படிப்பட்ட குணத்தை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி வைத்தார்கள். அத்தகைய உயர்ந்த குணத்தை அல்லாஹ் தஆலா நமக்கும் நசீபாக்குவானாக. அல்லாஹ் எதையெல்லாம் நமக்கு நியாமத்தாக தந்திருக்கிறானோ அதற்கு சுக்ர் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்மளுடைய தலைமுறைகளை எல்லாம் கேருள்வானாக. வாழும் காலமெல்லாம் அவனுடைய நியாமத்தை எண்ணி பார்த்து நல்லோர்களையும் குறிப்பாக நபிமார்களையும் மதிப்பளித்து வாழக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. நமக்காக அருளப்பட்ட ரஹ்மத்துல் ஆலமீனாக இருக்கக்கூடிய அண்ணல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகம் நேசித்து, உயிரை விட நேசித்து, அவர்களோடு இம்மையிலும் மறுமையிலும் அவர்களுடைய நெருக்கத்தை பெற்று சுவனத்திலே அவர்களுடைய ஷஃபாத்துடன் செல்லுகின்ற உயர்ந்த பாக்கியத்தை தருவானாக. அவர்களுக்கு அருகில் இருக்கிறவர்கள் பாக்கியத்தை தருவானாக. ஆமீன் ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ولا محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம்